எல்லாரும் நாம் வேதத்தை கையில் எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பைபிளை தூக்கி யாரும் வீணா போனதா நாம் பார்த்ததில்லை. அதே மாதிரி வாலிப வயதிலே நாம் பைபிளை தூக்கி சுமப்போம் என்றால் பிற நாட்களிலே இந்த பைபிள் நம்மை தூக்கி சுமக்கும். ஆண்டவர் நம்மை தூக்கி சுமப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செய்திகளை நான் கடந்து போகலாம். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி பிசாசின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மற்றும் தொலைக்காட்சியிலே யூடியூப்ல பார்க்கிற அத்தனை ஜனங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று சொல்லி இறை மகனுடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ரூத் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் கூட உங்கள் கைகளிலே பைபிள் இருக்கும் என்றால் நான் வாசிக்க திரும்ப வாசிக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. 2 காரியங்களை அந்த அம்மா அழகா சொல்லி கொடுக்குறாங்க. நீ குளித்து எண்ணெய் பூசி வாசனை திரவியங்களை பூசி நீ அங்க போ. நீ அழுக்கோடு போகாதே, நாற்றத்தோடு போகாதே. நாள் முழுவதும் நீ உழைத்திருப்பாய், வேர்வையோடு இருப்பாய். அப்படி நீ போகாதே. நீ குளித்து எண்ணெய் பூசி வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு நீ போவாஸ் இடத்துல போ, சுத்தமாக நீ போ என்று சொல்லி அங்கு அழகான ஒரு ஆலோசனை அந்த தாயார் சொன்னாராம். காலையில சுத்தமாய் போகிறவர்கள் எல்லாம் வேலை பார்க்கிற இடத்துல நின்று உழைத்து வேர்வை மற்றும் அழுக்கு தூசி என்று சொல்லி நம்ம இது படுந்து சகதி என்று பட்டு நாம் அழுக்கானவர்களாய்த்தான் வீட்டுக்கு திரும்பி வரும். வீட்டை விட்டு நாம் வெளியே வருகிற பொழுது சுத்தமானவர்களாக இருந்தோம் என்பது உண்மைதான். இந்த உலகத்துக்குள்ளே போன பொழுது, வயல்வெளிகளில் சென்ற பொழுது, வேலை சென்ற பொழுது அவைகள் நம்மை கரைப்படுத்தி விட்டது என்பதுதான் உண்மை. அதை போலவே நாமும் கூட அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற பொழுது பரிசுத்தத்தோடு கூட நம்ம வீட்டை விட்டு வெளியே வரோம். இந்த உலகத்துக்குள்ளாய் நாம் செல்லுகிற பொழுது, இந்த உலகத்து மக்களை நாம் காண்கிற பொழுது, பல காரியங்களில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது நம்மையும் அறியாமல் நாம் கரைபட்டு விடுகிறோம். நாம் பாவங்களின் வழியாக நாம் கடந்து போகிறோம் என்பதை மறக்க கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் குளித்து எண்ணெய் பூச வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். அப்பா, நம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவுங்க, என்னை தூய்மையாக்குங்க, நான் ஒரு பாவி என்று சொல்லி நம்மை எப்படியாவது தூய்மைப்படுத்தும்படியாக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். யாரெல்லாம் நான் சுத்தமாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஸ்நானம் தேவையில்லை என்று நினைக்கிறார்களோ அவன் ஒரு பொழுதும் விமோச்சனங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவும் முடியாது. ஆண்டவரே, நான் பாவி என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் மீட்கப்பட்டார்கள், அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீ குளித்து எண்ணெய் பூசி போ. மோவாபு பெண்ணாகிய ரூத் அவ்வளவு சௌந்தரியவதியாக இருந்தார், அவ்வளவு அழகானவர்கள். அவர்களேன் குளிக்க வேண்டும், அவர்களேன் எண்ணெய் பூச வேண்டும் என்று நினைக்காமல் மாமி சொன்னபடியே செய்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். அனுதினமும் நாம் கழுவப்பட வேண்டும். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் முடிந்து விட்டது என்று நினைக்காதபடி ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நம்மை கழுவி கொண்டே இருக்க வேண்டும், சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னிடத்தில் ஏதாவது பாவம் என்றால் என்னை மன்னிப்பீராக, என்னை சுத்தப்படுத்துவீராக என்று குளித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக எண்ணெய் பூச வேண்டும். குளித்தால் மாத்திரம் போதாது, அழகான வாசனை எண்ணெய்களை பூச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியிலே நிறைகிற அனுபவங்கள் நமக்கு இருக்க வேண்டும். எனக்கு தெரியும், நல்ல ஊழியத்தில் இருப்பவர்கள், பல வருஷமாய் ஊழியத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் கூட எண்ணெய் பூசாமலே இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசுவது என்றால் என்னவென்றே தெரியாதபடி இருக்கிறாங்க. என்ன பரிதாபம் பார்த்தீர்களா? குளித்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான், அவர்கள் கழுவப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான், இயேசுவின் ரத்தம் அவர்களை தொற்றிருக்கிறது என்பது உண்மைதான். எண்ணெய் பூசவில்லை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியான் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதன் பிறகு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்ல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவரைக்கும் நீங்கள் காத்திருங்கள், ஜெபியுங்கள், பெற்ற பிறகு நீங்கள் ஊழியத்துக்கு போங்கன்னு சொல்லி சீசர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது.
மேல் வீட்டிலே பெந்தைக்கோஸ்தே நாளிலே ஏறக்குறைய 200 பேர் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் மீது பலமாக இறங்கினார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாவிலே ஒவ்வொரு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். ஊழியம் பயங்கரமாக ஆரம்பித்தது. பேதுரு எழும்பி பேசுகின்றார். ஒரே நாளிலே 3000 பேர் சந்திக்கப்பட்டார்கள். எப்பொழுது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பொழுது, எண்ணெய் பூசிக்கொண்டு ஊழியத்திற்கு வந்த பொழுது. எண்ணெய் பூசிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படி இல்லாவிட்டால் பரவாயில்லை, எனக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியின் வர வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்கு இருக்கிறதா? அதைத்தான் நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் பரவாயில்லை, குளிக்காவிட்டால் பரவாயில்லை, ஆனால் நான் குளிக்கப்பட வேண்டும், நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நான் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும், எப்படியாவது நான் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையாவது நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளையாகிய நவோமி தன் மருமகளுக்கு சரியான பாதையை ஒரு ஆவிக்குரிய தாயாக இருந்து போதிக்கின்றது. குளித்து எண்ணெய் பூசிப்போம். இரண்டாவதாக அங்கு நாம் காண்கிறோம், அவர் புசித்து குடித்து திருப்தியாக மட்டும் போய் தொந்தரவு பண்ணாத, நச்சரிக்காத, போய் என்னன்னு சொல்லி கேட்காத, கொஞ்சம் பொறு. அவர் முதலாவது அவர் புசித்து குடித்து திருப்தியாய் வந்து தூங்கட்டும், அதன் பிறகு போ, அதன் பிறகு உன் காரியங்களை சொல். நிறைய மனைவிமார்கள் புருஷன் வீட்டுக்கு வந்த உடனே காத்துக்கிட்டே இருப்பாங்க. வந்த உடனே சண்டை போடுவாங்க. உங்களாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை, உங்க அம்மாவாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு வீட்டுக்கு வந்து அப்பதான் களைச்சு போய் வந்திருப்பார். இன்னும் நிறைய பெண்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது சண்டை போடுவாங்க. இல்லை இல்லை, முதலாவது பொறுங்கள். களைத்திருக்கிற கணவர் வரட்டும், புசிக்கட்டும், குடிக்கட்டும், குளிக்கட்டும், அவர் கொஞ்சம் திருப்தி ஆகட்டும், அது வரைக்கும் நீ ஒன்னும் செய்யாத, நீ பொறுத்திரு மகளே என்று ஒரு அழகான ஒரு அட்வைஸ அந்த தாயார் கொடுத்தாரா. எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. முக்கியமாய் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வெற்றியுள்ள வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. அவர் புசித்து தீர மட்டும், குடிக்க மட்டும், நீ பொறுத்திரு, கண்ணில் படாத, அவர் திருப்தியாகட்டும், சந்தோஷமாகட்டும், அதுவரைக்கும் நீ பொறுத்திரு என்று சொல்லி அங்கு சரியான ஆலோசனையை நவோமி அம்மா சொன்னார். என்றைக்கு நாம் ஆத்திரப்படுறோமோ, அவசரப்படுறோமோ, அப்பதான் நம்ம கூட இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, நல்ல மனசுல இருக்காங்களா, கவலையா இருக்காங்களா நம்ம பார்ப்போம். நமக்கு ரொம்ப ஆத்திரம்னா ஏத்தாப்புல இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன நிலைமையில இருக்காங்கன்னே தெரியாது. எனக்கு ஆத்திரமா இருக்கு, நான் கேட்கிறேன்னு சொல்லி நம்ம கேட்போம். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. முதல்ல ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உள்ளே வரவழைத்து அவர்களை உட்கார வைத்து வாங்க என்று சொல்லி அவர்களுக்கு பொசிக்கு ஏதாவது கொடுத்து விட்டு, புசிப்பதற்கு ஒன்றுமில்லை என்றால் தண்ணீராவது கொடுத்து விட்டு, நலமா இருக்கிறீர்களா என்று விசாரித்து விட்டு அதன் பிறகுதான் என்னவென்று கேட்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். எங்கே கற்றுக் கொடுத்தார்கள்? நான் கல்லூரிக்கு படிக்க போன பொழுது, படித்து முடித்து இருந்த அந்த காலங்களிலே நண்பர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அது வரைக்கும் யாரின் வீட்டுக்குள்ள வந்தாலும் வாங்க என்று நான் சொல்லவே மாட்டேன். வேண்டும் என்று அல்ல, எனக்கு அப்படி சொல்ல வேண்டும் என்றே தெரியாது. அந்த அளவுக்கு நான் ஒரு அப்பாவியாக என்னுடைய வாழ்க்கையில இருந்தேன். நீ புசித்து, அவன் புசித்து குடித்து தீர மட்டும் நீ சும்மா இரு, போய் தலையிடாத, நச்சரிக்காத, நீ காத்திரு மகளே என்று அழகானபடிக்கு அந்த மாமி கற்றுக் கொடுத்தார். நாமும் கூட வெளியே இருந்து வருகிற நம்முடைய மகன், நம்முடைய கணவர் இல்லாவிட்டால் யாரை பார்த்தாலும் நச்சரிக்காதபடி பொறுமையாக காத்திருக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் நம்மை சொல்லிக் கொடுக்கிறார். அங்கு பாருங்கள், ரூத் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் படுத்துக்கொண்ட பொழுது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களை மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொள், அப்பொழுது அவன் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று போதிப்பான். அதன்படியே அந்த ரூத் அந்த பாதி ராத்திரி அவன் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா படுத்து கொண்ட பிறகு போய் அந்த கால்களுக்குள்ள இருக்கிற அந்த போர்வையில போய் கால் மாட்டிலே போய் படுத்து கொண்டாலாம். அல்லேலூயா. போய் அவன் தலை மாட்டுல போய் படுத்துக்கன்னு சொல்லி அந்த தாயார் சொல்லி கொடுக்கல. அவருடைய கால் மாட்டுல போய் நீ படுத்துக்கம்மா, காலுக்குள்ள போய் நீ படுத்துக்க. கால்கள் தான் எப்பொழுதுமே அசுத்தமானதாக இருக்கும். ஒரு மனிதன் காலை கழுவினாலே அவன் சுத்தம் பண்ணி விட்டான், அவன் ஸ்நானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த பெத்தானியா கிராமத்துக்கு வந்த பொழுது மரியாள் மாத்தாள் லாசருவை பார்த்த பொழுது ஆண்டவர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார், காலடியிலே உட்கார்ந்து கைகளை கட்டிக்கொண்டே உட்கார்ந்து இருந்தாலாம் மரியாள். அதை போலவே நீ போவாசுடைய கால்கள் மாட்டிலே போய் நீ படுத்துக்கொள் என்று சொல்லி அந்த மாமி சொல்லி கொடுக்கின்றார். எவ்வளவு தாழ்மை இருந்தால், எவ்வளவு பக்குவம் இருந்தால், எவ்வளவு சகிப்புத்தன்மை இருந்தால் போவாசுடைய கால்கள் மாட்டிலே போய் அந்த பெண் படுத்திருப்பார்.
தூக்க வாட்டுல அவரு தூக்கு கலக்கத்துல ஒரு மிதி மிதிச்சிருப்பாருன்னா ரூத் கதையே முடிஞ்சிருக்கும், மூச்சே நின்று போயிருக்கும். பரவாயில்லை என்று சொல்லி அந்த பெண் கால் மாட்டில போய் படுத்துக் கொண்டார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ரூத் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்ன? அவள் சௌக்கியம் வந்ததற்கு காரணம் என்ன? அங்கு போவாஸ் எனப்பட்ட தன்வந்தனுடைய கால்களுக்குள்ளே போய் அந்த போர்வையிலே போய் நுழைந்து அவள் படுத்துக் கொண்டாள். எனக்கு தலைதான் வேண்டும், தலைமாட்டு தான் வேண்டும், எனக்கு முதன்மையான இடம் தான் வேண்டும், நான் ஃபர்ஸ்டாகத்தான் இருப்பேன், நம்பர் 1 தான் இருப்பேன், நான் சொல்வதைத்தான் எல்லாரும் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மக்களின் மத்தியிலே வாழ்கிறோம். ஆனால் இங்கு நாம் காண்கிற அந்த ரூத்தோ கால் மாட்டிலே போய் படுத்துக் கொண்டாலாம். வயசானாலும் வேலைக்கு போனாலும் நம்ம அம்மா கால் மாட்டுல அப்பா கால் மாட்டுல போய் நம்ம உட்கார்றோமா? அவங்கள கனம் பண்றோமா? யோசித்து பாருங்கள். டீச்சர்ஸ் வயசான காலத்துல இருப்பாங்க, அவங்க கால் மாட்டுல போய் நம்ம உட்கார்றோமா? எனக்கு ஆவிக்குரிய பாடத்தின் ஆரம்ப பாடத்தை கற்றுக் கொடுத்த பெரும் மதிப்பிற்குரிய திரு ஜான் கோயில் பிச்சை ஐயா, ஜாம்பவான் ஜான் கோயில் பிச்சை ஐயா, நான் 11th 12th படிக்கும்போது அவங்களுடைய சர்ச்சில் போய் தான், அவங்க ஐக்கியத்துல போய் தான் பேசிக் சத்தியங்களை கத்திக்கும். இப்போ அவர்களுக்கு வயதாகி விட்டது, கொஞ்சம் அடிபட்டு இருக்கனால சரியா நடக்க முடியாது, வீட்டுலதான் இருக்கிறாங்க, அதிகமா ஊழியத்துக்கு போவது கிடையாது. இருப்பினும் நான் மாதந்தோறும் போய் சம்பளம் வாங்கணும்னு ஒரு பகுதியை கொடுத்து கைகளை கட்டிக்கொண்டு ஐயாவுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். அவர் உட்கார்வதற்கு உதவி செய்வேன், எழும்புவதற்கு உதவி செய்வேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வயதாகி விட்டால் என்ன, அவர்கள் தானே ஒரு நாளில எனக்கு அந்த பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தார்கள், அதை நான் மறக்கவே இல்லை. அப்படி கால் மாட்டில் போய் உட்காருவதை என் பாக்கியமாக நான் கருதுகிறேன். எனது ஆவிக்குரிய தகப்பனின் கால்களை கழுவுவதை என் வாழ்வின் பாக்கியமாக நான் கருதுகிறேன். அதை விட என்ன ஆசீர்வாதங்கள் இருக்க முடியும்? நிறைய மருமக்கள் மாமியார்களுக்கு வயதான காலத்துல முடியாமல் போகும்பொழுது தண்ணீர் ஊற்றி 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 குளித்து விட்டு உயிர் போற வரைக்கும் தண்ணீர் ஊற்றி கொண்டவர்கள் உண்டு, எனக்கு தெரியும். மாமியாருக்கு உயிர் போக மாட்டேங்குன்னு சொல்லி குளிச்சு விடுறேன்னு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்து மூச்சு போற வரைக்கும் ஊத்தி கொண்டவர்கள் உண்டு, எனக்கு தெரியும். அப்படி அல்ல, அப்படி ஒரு கொடூரமான ஒரு மனம் நமக்கு அல்ல. சனியை ஓய்ந்து போகட்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்களாக அல்ல, மாறாக அவருடைய கால் மாட்டிலே போய் உட்காருகின்ற ஒரு அனுபவம். ரூத் அந்த ராத்திரியிலே போவாசுடைய கால் மாட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டாலாம், படுத்து கொண்டாலாம். பாதி ராத்திரி தான் போவாஸ் அரண்டு போய் கண்டுபிடிச்சார், அது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்படின்னா எவ்வளவு பவியமாக, எவ்வளவு மெதுவாக, சாஃப்டாக அந்த வாலிப மகள் போய் அந்த போவாசுக்கு தொந்தரவு தராதபடி பத்திரமாக போய் எவ்வளவு அழகாக போய் படுத்திருப்பாள் என்று சொல்லி நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ வேதத்தை வாசித்தோம், பக்கங்களை திருப்பினோம், போனோம் என்று அல்லவே அல்ல. அந்த ரூத் எனப்பட்ட பெண் அவள் போய் படுத்துக் கொள்கிறார். பாதி ராத்திரி வரைக்கும் போவாசால கண்டுபிடிக்கவே முடியவில்லை, 2-3 மணி நேரங்கள் ஆகியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு தொந்தரவு தராத ஒரு பெண்ணாக அந்த ரூத் இருந்தாளாம். நான் ஒரு காலேஜ்ல வாத்தியாரா வேலை செய்யறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க போவாங்க, வருவாங்க உட்காருவாங்க, பாடத்தை கவனிப்பாங்க, போயிருவாங்க. அவங்க படிக்கிறாங்கன்னே தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ஒழுக்கமான மாணவர்களாக, அமைதியான மாணவர்களாக, ஆசிரியர்களை மதிக்கின்றவர்களா இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் உள்ள இருந்து அந்த மாதிரி ஒரு ஓந்தா மாதிரி ஓடுற மாதிரி உள்ள இருந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, குடைச்சல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இருக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலரோ வருவாங்க உட்காருவாங்க போயிருவாங்க, இருந்ததே நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு சிலரோ சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் ரூத் இடத்திலிருந்து வாழ பழகி கொள்கிறோம். எப்படி வாழ வேண்டும் என்று ரூத் சொல்லி கொடுக்கிறாள். பாதிராத்திரிலே அங்கு போவாஸ் கண்டுபிடிக்கின்றார். பாருங்கள் பாருங்கள் ரூத் ஒரு புஸ்தகம் 3:8-9. பாதிராத்திரில் இந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டில படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியால் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றார். அல்லேலூயா. அது வரைக்கும் காத்திருக்கிறா, ஒன்னும் பேசவே இல்லை, மீதியா இருக்கிறா, சாஃப்டா இருக்கிற. பாதிராத்திரி போவாஸ் கண்டுபிடிக்கிறார், நீ யாருமா, என் காலுக்குள்ள படுத்திருக்கிற, நீ யாருன்னு கேட்கிறார். நான் தாங்க ரூத்து, உன்னுடைய அடிமை, உன்னுடைய வேலைக்காரி வந்திருக்கிறேன். நான் புருஷன் இல்லாத ஒரு விதவை, எனக்கு நீர்தான் கின்ஸ்மேன் ரெடிமர், நீர்தான் சுதந்திரவாளி, எனது புருஷனுக்கு பேர் விளங்கும்படியாக நீர்தான் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய நோக்கத்தை, தான் எதற்காக வந்திருக்கிறேன், எதற்காக காலில் படுத்திருக்கிறேன் என்பதை தைரியமாக தெளிவாக போவாஸிற்கு ரூத் தெரியப்படுத்தினான். அல்லேலூயா. ரூத் எனக்கு பிடிச்ச காரியம், பேசக்கூடாத நேரத்துல அவ பேசாம இருக்கிறா, அமைதியா இருக்கிறா.
தேவையில்லாம அவ தொந்தரவு கொடுக்கல. உழைக்கிற நேரத்துல உழைக்கிறா, அதே நேரத்துல பேச வேண்டிய நேரத்துல தெளிவாக அழகாக அவள் பேசுகின்றாள். அல்லேலூயா. அதுதான் எனக்கு ரூத்துட்டு ரொம்ப பிடிச்சது. பேசாமலே இருந்துட்டு போயிட்டோம்னா பிரயோஜனம் இருக்காது. அமைதியா இருக்க வேண்டிய நேரத்துல அமைதியா இருக்கணும், வாயை பொத்த வேண்டிய நேரத்துல பொத்திக்கிடணும். பேச வேண்டிய நேரத்துல தெளிவாக அழகாக நாம் எதை பேச வேண்டுமோ அதை அழகாக பேச வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் ரூத், நீர் தான் எனக்கு சுதந்திரவாளி, நான் ஒரு விதவை, என் புருஷனுக்கு பேர் உண்டாகும்படியாக நீர் தான் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மாமி கற்றுக் கொடுத்தபடியே அழகானபடிக்கு அந்த ரூத் பேசினாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமை, அருமை, பலே பலே, சபாஸ் சபாஸ் என்று சொல்லி நான் ரூத்தை பாராட்டினேன். தன் வேலை வருகிற வரைக்கும் அந்த ரூத் காத்திருந்தாள். வேலை வந்த பொழுது நீ யார் என்று கேட்கப்பட்ட பொழுது அழகாக அவள் பேசினாள். பேசாமலேயே இருந்து விடுவது நல்லதல்ல, பேசாம இருக்கிறது நல்லது. பேச வேண்டிய நேரம் வரும் பொழுது நாம் அழகாக பேச வேண்டும், சரியாக பேச வேண்டும். பேச்சு திறமை என்பது நமக்கு கூடவே இருக்க வேண்டும். எப்பொழுது பேச்சு திறமை நமக்கு உண்டாகிறது? நாம் தனிஜபத்தை ஒழுங்காக செய்கின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் ஒழுங்காக நாம் பேசி வருகிற பொழுது, எங்கு போனாலும் அழகாக தெளிவாக பேசுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து வளர்ந்தேன். வெளி உலகம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஒரு பொட்ட பிள்ளை மாதிரி நான் வளர்க்கப்பட்டேன். அப்போ எனக்கு 4 பேரை பார்த்தாலே வெட்கமாக இருக்கும். 4 பேர் மத்தியில பேசுனா கைகால் நடுக்கமாக இருக்கும், முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்னை சந்தித்த பொழுது நான் தனிஜபத்தை ஒழுங்காக செய்ய ஆரம்பித்தபடியினாலே, முழங்காலை ஊன்றி வாயை திறந்து என் தகப்பனே தகப்பனே என்று கதற ஆரம்பித்தபடியினாலே என் பயம் என்னை விட்டு நீங்கியது, என் வெக்கம் என்னை விட்டு நீங்கியது. பேச தெரியாமல் இருந்த ஆண்டவர் எனக்கு பேச கற்றுக் கொடுத்தார். ஞானம் இல்லாமல் புத்தி இல்லாமல் இருந்த இந்த பேதைக்கு ஆண்டவர் புத்தியை கொடுத்தார், பேச கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு ஊழியக்காரனாய் மாற்றினார், பயன்படுத்தி வருகிறார். ஒரு மனிதன் தனிஜபத்தை செய்ய செய்ய செய்ய, ஒரு விசுவாசி தனிமையில ஆண்டவரோடு பேச பேச, இந்த ரூத்தை போல எங்கு எப்பொழுது எப்படி பேச வேண்டுமோ அதை தெளிவாக பேச அவன் கற்றுக்கொள்ளுகிறான், அவள் கற்றுக்கொள்கிறான். தனிஜபத்தை ஒழுங்காக செய்ய படியுங்கள், தனிமையிலே ஆண்டவரோடு மன்றாடுங்கள். அப்பொழுது எங்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் போகலாம், யாருண்டை வேண்டுமென்றாலும் நீங்கள் பேசலாம். பேசுவதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஆனால் நாம் மௌனமாக இருப்போம் என்றால், ஆண்டவரண்டை பேசாமலே இருப்போம் என்றால், முக்கியமான நேரங்களில் நம்முடைய வாழ்விலே பேசாமல் போய்விடுவோம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்படியாக அவர் சொன்ன உடனே அதுல முக்கியமா பாருங்க, நீர் உம்முடைய அடியால் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றார். அல்லேலூயா. உடைய போர்வை பெட்ஷீட் வச்சு நீ மூடி இருக்கிறீர், என்னையும் சேர்த்து மூடுங்க. அப்படி மூடிட்டீங்கன்னா நீரும் நானும் ஒன்றாகி விடுவோம், நான் உம்மிடத்துல அடைக்கலம் பெற்று விடுவேன் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை அவள் சொன்னாலாம். என்றைக்கு ஆண்டவர் கிருபை என்கிற போர்வையினாலே நம்மை மூடி விடுகிறாரோ, பாதுகாவல் எனப்பட்ட ஒரு போர்வையினாலே மூடி விடுகின்றாரோ, ஐஸ்வர்யம் எனப்பட்ட ஒரு போர்வையினாலே நம்முடைய ஆண்டவர் நம்மை மூடி விடுகிறாரோ, ஆசீர்வாதம் எனப்பட்ட ஒரு போர்வையினாலே மூடி விடுகிறாரோ, அதன் பிறகு ஒருவரும் நம்மை தொட முடியாது. வாழ்நாள் பரியந்தம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய போர்வையினாலே என்னை மூடும், கிருபை எனும் போர்வையினாலே மூடும், சுகம் எனும் போர்வையினாலே மூடும். என் கைகால்கள் எல்லாம் பலகீனப்பட்டு விட்டது, என் இருதயம் பலகீனப்பட்டு விட்டது, எனக்கு நிறைய வியாதிகள் வந்து விட்டது, மருத்துவர்கள் நீ மறித்து விடுவாய் என்று சொல்லிவிட்டார்கள், கை விட்டு விட்டார்கள். எனவே உம்முடைய போர்வையினாலே என்னை மூடும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது வியாதி நீங்கிவிடும். எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டேன், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு போய்விட்டேன், 10 வருடங்களாய் பிரயாசப்பட்டு விட்டேன், எனக்கு பிசினஸ்ல லாபமே இல்லை, ஆசீர்வாதம் எனப்பட்ட போர்வையினாலே என்னை மூடும் என்று சொல்லி பாருங்கள். இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில எல்லாம் செல்வ செழிப்பாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. பாவம் எனப்பட்ட அந்த சாக்கடையில விழுந்து விட்டேன், எவ்வளவோ முயற்சித்து பார்த்தும் குடியை ஜெயிக்க முடியவில்லை, பாவங்களை ஜெயிக்க முடியவில்லை, உடைய போர்வையினாலே என்னை மூடும், பரிசுத்தம் எனப்பட்ட போர்வையினாலே என்னை மூடும் என்று சொல்லி பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் மூடுவார், நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே என்னை போர்வையினாலே மூடும், இந்த உலகத்திலே என்னால் வாழ முடியவில்லை, தனிமையிலே வாழ முடியவில்லை, வியாதியோடு வாழ முடியவில்லை. ஆண்டவரே பொல்லாத மனிதர்களை எதிர்த்து என்னாலே போராட முடியவில்லை, எனக்கு யாரும் இல்லை, நீர் வேண்டும், உம்முடைய போர்வை எனக்கு வேண்டும், என்னை மறைத்து விடும், என்னை ஆசீர்வதித்து விடும், என்னை உயர்த்தி விடும் என்று கேளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் அப்படியே இந்த போர்வையினாலே மூடுவார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே இப்படி ஜெபித்திருக்கிறேன் பிரதர்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூங்க பார்க்கலாம். ஏற்கனவே நான் இப்படி பல வருஷமா ஜோம் இருக்கிறேன், அல்லது நான் ஜோம் இருக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. அப்படி யாரும் இருக்கீங்களா?
இல்லைன்னா பரவாயில்லைங்க, இன்னையிலிருந்து நீங்க அப்படி ஜெபம் பண்ண பழகுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய போர்வையினாலே என்னை மூடும், உம்முடைய கிருபையினாலே என்னை மூடும், இரக்கத்தினாலே என்னை மூடும், உம்முடைய சுகத்தினாலே மூடும். இந்த பூமியிலே நான் வெகு காலமாக பாடுபட்டு விட்டேன் என்று சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அப்படி கேட்டுக்கொண்ட பொழுது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 10:3 ரூத். அதுக்கு அவன், மகளே, நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினாலே உன் முந்திர நற்குணத்தை பார்க்கில் உன் பிந்திர நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ரூத்திற்கு ஒரு 25 வயது இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் போவாஸ்கோ எப்படியோ 50-60 வயது இருந்திருக்கும். அப்பொழுது இந்த போவாஸ் சொல்லுகிறார், நான் வயதானவன், நீ வாலிப பிள்ளை, நீ நினைத்தால் எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்க பின்னால நீ போயிருக்கலாம். ஆனா என்ன நீ தெரிந்து கொண்டாயே, உன் முந்திர நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்திர நற்குணம் சிறந்தது, உன் நற்குணத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்கம்மான்னு சொல்றார். போவாஸுக்கு 50-60 வயது ஆகிறது. இவ்வளவு சின்ன பிள்ளை, பரவாயில்லை, நீ என்னை தெரிந்து கொண்டாயே என்று சொல்லி அவர் சந்தோஷப்படுகிறார். உன்னை குறித்து எல்லாரும் உயர்வாக பேசுகிறார்கள். உன் முந்திர நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்திர நற்குணம் மிகவும் சிறப்பானது என்று சொல்லி நான் நிச்சயமாய் உன்னை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் மறுநாளிலே பட்டணத்துக்கு போய், அது இன்னும் கிட்டின ஒருத்தன் இருக்கிறான், அவனை மீட்டுக்கொள்ள சொல்றார். அவன் முடியாதுன்னு சொன்னவன அவரே வந்து அந்த ரூத்தை திருமணம் செய்து கொண்டார். ரூத் மூலமாக ஓபேத் எனப்பட்ட குழந்தை நவோமிக்கு கிடைக்கிறது. மிகப்பெரிய சந்தோஷம் ரூத்துக்கும் நவோமிக்கும் உண்டாயிற்று. மிகவும் செல்வ செழிப்பாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த பரம்பரையில் தான், அந்த ரூத்துக்கு பிறந்த ஓபேத்துக்கு பிறந்த பரம்பரையில் தான் ஈசாய், தாவீதின் வம்சத்தில் தான் நம்முடைய ஆண்டவரும் பிறந்தார் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் அந்த 2 ஏழை விதவைகளுக்கு எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எவ்வளவு பெரிதான ஒரு சந்தோஷம். போவாஸ் ஏற்றுக்கொண்டார். போவாஸ் போர்வையை உண்மையிலே விரிக்கின்றார். அதன் பிறகு அவர்கள் இருவரும் சாப்பாட்டிற்கு தடுமாறவில்லை. அவர்கள் போய் கதிர் பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்தை நிறைத்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செல்வ செழிப்பாக வாழ்ந்தார்கள். புத்திர பாக்கியத்தை காலங்களிலே ஆண்டவர் கொடுக்கின்றார். அந்த வம்சத்தில் தானே நம்முடைய ஆண்டவரும் வந்தார் என்பதை மறக்க கூடாது. என் பிரியத்துக்குரியவர்களே, ஒன்றுமே இல்லை, ஏன் வாழ வேண்டும், இனி என்ன இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நினைத்து தற்கொலை செய்து கொள்ளாமல் போராடியபடியினாலே, முன்னேறி சென்றபடியினாலே, ஆண்டவரை பற்றி கொண்டபடியினாலே, ரூத் சுமைகளை தானே சுமந்தபடியினாலே, மாமியை மதித்தபடியினாலே, சொல் பேச்சு கேட்டு நடந்தபடியினாலே எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிச்சயமாக தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. பிள்ளைகள் படுகிற பாடுகளை, வேதனைகளை, கண்ணீரை, உபத்திரவங்களை காண்கிற தெய்வமாக இருக்கிறது. அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உமக்கு தெரியும் ஐயா, நான் படுகிற பாடுகளை குறித்து உமக்கு தெரியும் ஐயா, நான் படுகிற அவமானங்களை குறித்து உமக்கு தெரியும் ஐயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை எவ்வளவு வெட்கப்படுத்துறாங்க உமக்கு தெரியும் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் எவ்வளவு கேவலப்பட்டு போய் நிற்கிறேன் உமக்கு தெரியும், எல்லாம் உமக்கு தெரியும் சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பண நெருக்கடி என்னை எவ்வளவு நெருக்குதுன்னு சொல்லி உமக்கு தெரியும். கர்த்தர்ட்ட சொல்லுங்க. அவர் உங்களை அறிவார், அவர் உங்களுடைய தகப்பன், அவர் உங்களை தாயை விட 100 மடங்கு 1000 மடங்கு நேசிக்கிற ஒரு தெய்வம். ரீபாலா ரீபானா சந்தரா பூரோலா கத்தரா ரீபானா சத்தரா. அப்பா, பிள்ளைகள் படுகிற பாடுகளை பார்ப்பீராக. எகிப்திலே பிள்ளைகள் பட்ட பாடுகளை பார்த்து கண்ணோக்கி, ஆண்டவரே, அவர்களுக்காக மோசையை அனுப்பினீரே, ஆரோனை அனுப்பினீரே, அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தீரே. உங்களுடைய பிள்ளைகளையும் எப்படியாவது அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பீராக, எப்படியாவது அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஊராலா ரீபாலா ரீபானா கோராலா தீபானா சந்தராபுலா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. தேவன் மகிமையாய் இறங்கி கொண்டிருக்கிறார். தடைகளை உடைக்கும்படியாக, சாசுகளை உடைக்கும்படியாக, அந்தகாரத்தின் வல்லமைகளை உடைக்கும்படியாக, அடிமை சங்கிலிகளை உடைக்கும்படியாக, செய்வனைகளை உடைக்கும்படியாக, மாந்திரவாதங்களை உடைக்கும்படியாக, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக, தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். என் பிள்ளைகள் என்னை காணும்படியா இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறாங்க. என் பிள்ளைகள் என்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. எனவே நான் வருவேன் சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். தேவனுடைய அக்கினி இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறது.
கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது இறங்கி வருகிறது. பொல்லாத ஆவிகள் எரிகிறது, மந்திரவாதத்தின் ஆவிகள் எரிகிறது, பிசாசின் கிரியைகள் எரிகிறது. இயேசு 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 இயேசுவின் நாமத்தினால ஓராலா பாரானா சந்தரா ஓராரா பூரோனா ஷக்கலா பூரோலா ரிபாகாந்தன பூரா கட்டுகள் உடையட்டும் ஐயா, சாசின் கிரியைகள் உடையட்டும் ஆண்டவரே, மந்திரவாதங்கள் உடையட்டும் ஐயா, ஆசீர்வாதத்தின் தடைகள் உடையட்டும் ஆண்டவரே. ஒரு நீரூற்று புறப்படுவதாக, ஒரு நீரூற்று புறப்படுவதாக ஆண்டவரே. ஆகாருக்கை புறப்பட்ட நீரூற்று புறப்பட்டு வரட்டும். தாகத்தை தீர்ப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக, சாத்தானை மடங்கடைப்பீராக, வியாதிகளை மடங்கடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே விலகி இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் உனக்கு விரோதமாய் தன் கையை நீட்டுகிறார். கர்த்தர் உனக்கு விரோதமாய் தன் கையை நீட்டுகிறார். இயேசுவின் நாமத்திலே அந்தகாரத்தின் வல்லமைகளை கர்த்தர் உடைக்கிறார். சாசின் கிரியைகளை உடைக்கிறார். இயேசு இயேசு இயேசுவின் நாமத்தினாலே மூளைக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள், தலைக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள், ஒரிபால ஹந்தர ரூபன தேவையற்ற சிந்தனைகளையும் ஒரா போல கொண்டு வருகிற, அவர கரக்கத்தை கொண்டு வருகிற, மூளையை கட்டி வைக்கிற, வாலிய பிள்ளைகளை முடக்குகிற மூளைக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். வயிற்றுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள், குடலுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள், அடிக்கடி வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே புறப்பட்டு போவதாக, இயேசுவின் நாமத்திலே புறப்பட்டு போவதாக. கர்த்தாவே, பொல்லாத ஆவிகள் வெளிப்படும் வெளியாய் செய்யும் ஐயா. பொல்லாத ஆவிகள் யாருக்குள்ள இருந்தாலும் வெளிப்பட்டு ஆண்டவரே அவைகள் முன்பாய் வரட்டும் ஆண்டவரே. நீதாரா தீபாதா சந்தரா புகரபூலா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்தகாரத்தின் வல்லமைகளை மடங்கடைப்பீராக, இருளின் ஆதிக்கங்களை மடங்கடைப்பீராக, சாபத்தின் ஆவிகளை மடங்கடைப்பீராக, மரணத்தின் ஆவிகளை மடங்கடைப்பீராக, ஆண்டவர் விபத்தின் ஆவிகளை மடங்கடைப்பீராக, வீண் செலவுகளின் ஆவிகளை மடங்கடைப்பீராக, கடங்கார ஆவிகளை, தரித்திரத்தின் ஆவியை மடங்கடைப்பீராக. இயேசுவுடைய வல்லமை அநேகரை தொட்டிருக்கிறது. இயேசுவுடைய வல்லமை அநேகரை தொட்டிருக்கிறது. இயேசுவுடைய வல்லமை அநேகரை தொட்டிருக்கிறது. லீபானா ரீபானா சந்தரா. கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும் கேளுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் நான் திரும்ப மாட்டேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் திரும்பணும். என் பிள்ளையை நீங்க ஆசீர்வதிச்சுதான் ஆகணும். நான் இல்லாம வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி கர்த்தர்ட்ட சொல்லுங்க. நான் எவ்வளவு காலம் பாடுபட வேண்டும், எவ்வளவு காலம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதித்தால் தான் அப்ப நான் போவேன். ஆண்டவரே, இல்ல நம்ம விட மாட்டேன். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்காம நாங்க விட மாட்டோம். ஒருவரும் வெறுமையாய் திரும்ப கூடாது, ஒருவரும் வெறுமையாய் திரும்ப கூடாது, ஒருவரும் வீணாய் திரும்ப கூடாது. சங்கிலிகள் முறிக்கப்படுவதாக, சங்கிலிகள் முறிக்கப்படுவதாக, சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்படுவதாக. பரலோக அக்கினி இறங்கி இருக்கிறது. பரலோக அக்கினியிலே பிசாசின் அக்கினி எரிந்து போகிறது. பிசாசின் வல்லமைகள் எரிந்து போகிறது. தடைகள் எரிந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் பசி இல்லாத பிள்ளைகளுக்கு பசி உண்டாகட்டும். சாப்பிட முடியாத பிள்ளைகள் சாப்பிடட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கட்டும். கால்களில் இருக்கிற பலகீனங்கள் நீங்கட்டும். கைகளில் இருக்கிற பலகீனங்கள், இடுப்பில் இருக்கிற பலகீனங்கள், முதுகில் இருக்கிற பலகீனங்கள் நீங்கட்டும். ஆறாத புண்கள் ஆறட்டும். கட்டிகள் மறையட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல தைராய்டு, ஃபைப்ராய்டு கட்டிகள் எல்லாம் மறையட்டும். நீர் போட்டுக்கிற உடம்புகள் மாறட்டும். வாதம், பக்கவாதம், முடக்கு வாதங்கள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனைகள், அடைப்புகள் எல்லாம் மறையட்டும். எல்லா அடைப்புகளும் மறையட்டும். இயேசுவின் நாமத்திலே மறையட்டும். நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கட்டும். வேலை செய்ய முடியாத பிள்ளைகள் வேலை செய்யட்டும். படிக்க முடியாத பிள்ளைகள் படிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சம்பாதிக்க முடியாதவர்கள் சம்பாதிக்கிற ஆற்றலை பெறுவார்களாக. என் கர்த்தர் அந்த கைகளை பலப்படுத்துவீராக. தொழில் செய்பவர்கள் தான் கைகளை தூக்குங்க. உங்க கைகளை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். உங்கள் கைகளை பலமுள்ள கைகளாக, பணம் சம்பாதிப்பதற்கு வல்லமை படைத்த கைகளாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை யாரெல்லாம் கைகளை தூக்கி இருக்கிறார்களோ அந்த கைகளை ஸ்திரப்படுத்துவீராக, அந்த கைகளை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே
பணம் சம்பாதிக்கிற வல்லமை அந்த கைகள் பெற்றுக் கொள்வதாக. ரீபாலா ரீபானா சந்தரா சம்பா பாலா கந்தரா ராக்கா ராக்கா தனா, அந்த கைகளை தொடுவீராக ராஜா. கர்த்தர் தொட்டு விட்டார். அநேக இந்த கைகள் இனி பலமுள்ள கைகளாக, வலிமை நிறைந்த கைகளாகி, பணம் சம்பாதிக்கிற கைகளாய் மாறிவிட்டன. நீங்க போங்க, தொழில ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவதை காண்பீங்க. நீண்ட காலமா இல்லாத அநேக ஆசீர்வாதங்கள் வருவதை காண்பீங்க. பிள்ளைகள் ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என் பிள்ளை மதிப்பதில்லை, என் பிள்ளை படிப்பதில்லை, என் பிள்ளை மொபைல் போனுக்கு அடிமையாக இருக்கிறான், என் மகன் குடிக்கின்றான், வெறிக்கின்றான், போதைக்கு அடிமையாக இருக்கிறான், என் மகன் சொல் பேச்சு கேட்பதில்லை, என் பிள்ளை என்னிடத்துல பேசுவதில்லை என்று கண்ணீர் வடிக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, சாத்தா நாசமாய் போவானாக, சாத்தா நாசமாய் போவானாக. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கும், எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கும். பிள்ளைகளை சந்தியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஒளிவு மர கன்றுகளை போல நீர் கொடுத்த ஆண்டவரே, ஆண்டவரே வார்த்தையின்படி சித்திரம் அசோற்றிலே வாக்கப்பட்ட சித்திரத்தை போல இருப்பார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. வயதான காலத்தில் இருப்பவர்களுக்காய் ஜெபிக்க நடக்க முடியல, பேச முடியல, சம்பாதிக்க முடியல, குடும்பத்துல நிம்மதி இல்லை. ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கும். பல வருஷமாய் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு எப்படியாவது காரியங்கள் கைகூடி வரும்படியாய் செய்யும். குழந்தை பாக்கியம் இல்லாதவருடைய கற்பத்தை திறப்பீராக. இயேசுவின் நாமத்துல அடைக்கப்பட்டிருக்கிற கற்பங்கள் திறக்கட்டும். அண்டு செத்து கிடக்கிற சரீரங்கள் உயிர் பெறட்டும். இயேசு 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 இயேசுவின் நாமத்தினாலே கற்பங்கள் திறக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரிக்கு வேலை இல்லாத பிள்ளைகள் வேலைகளை தார், வீசா காத்திருக்கிற வீசாக்களை தார், சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை தார், அரசாங்க வேலை இல்லாத பிள்ளை அரசாங்க வேலையை தார், டிரான்ஸ்பரை தார். ஆண்டவரே படிப்புல பிள்ளைகள் முன்னேறி செல்ல உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உலகம் முழுக்கிற ஜனங்கள், அனைத்து மொழி பேசுகிறவர்கள், அனைத்து மதத்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கண்மணி போல காத்து கொள்ளுங்க ஏசப்பா நாமத்தினால. எங்கள் நாட்டை ஆசீர்வதிங்க. வரப்போகிற தேர்தல் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. உம்முடைய திருச்சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். உமக்கு சித்தமான மாத்திரம் வரும்படியே நீ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால். நாசரேத் திராட்சை பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவனுடைய மாளிகையில இன்னும் தளம் அமைக்கவில்லையே, எவ்வளவோ தேவைகள் உண்டே. கர்த்தாவை எப்படியாவது சந்தியும், எப்படியாவது நடத்தும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒருபொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அன்யோன்யம் பிரசன்னம் நம் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்கள் அழைத்திருப்பது. அல்லேலூயா.